போது மகனே என்று ஓடி வந்து அம்மா என்று அழைக்கும் போது மகளே என்று ஓடி வந்து அம்மா என்னம்மா நீதானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. அம்மா என்னம்மா நீதானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நமது பேராலயத்தின் தென்புறத்திலே உள்ள காணிக்கை பொருள், குறிப்பாக மாலைகளும் மெழுகுவர்த்திகளும் காணிக்கையாக வழங்கும் இடம் புதிதாக திறக்கப்பட இருக்கிறது. இறைமக்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது பேராலயத்தின் வலதுபுறம் தென்புறமாக அமைந்துள்ள இந்த காணிக்கை பொருட்கள் இடத்தை மக்கள் வந்து சேர்ந்து ஜெபித்து துவங்கி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். அன்னையினுடைய காணிக்கையாக அன்னைக்கு கொடுக்க இருக்கின்ற மெழுகுதிரிகளையும் அன்னையின் பாதத்திலிருந்து நாம் பெற்றுச் செல்லுகின்ற பூக்களையும் புதிதாக அமைத்திருக்கிறோம். இவற்றை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊனக்கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞானக்கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள் புரிந்துள்ளீர். இங்கு நிறுவப்பட்டு இருக்கின்ற இந்த அன்னையினுடைய திருவுருவத்தை ஆசீர்வதித்து இந்த இடத்திலே பக்தியுடன் இதை நாங்கள் பயன்படுத்தி காணிக்கைகளாக நாங்கள் தருகின்ற எங்கள் மெழுகுதிரிகளையும் அன்னையின் திருப்பிடத்திலிருந்து எங்களுக்கு நாங்கள் பெறுகின்ற பூக்களையும் இன்னும் இந்த சிறப்பான காலத்தில் காணிக்கையாக நாங்கள் தருகின்ற ஜெபமாலைகளையும் பெறுகின்ற இந்த இடத்தை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அருளின் காலமாக, அருளின் இடமாக இந்த இடம் எப்பொழுதும் விளங்க உம்முடைய அருளையும் ஆசீரையும் தாரும். இங்கு வந்து செல்லுகின்ற அனைவரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் அன்னையின் ஆசீரோடும் செல்ல அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எல்லா சூழல்களிலும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த பொறியாளர்களுக்கும் உழைத்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நன்றியையும் ஜெபங்களையும் மகிழ்வு தெரிவித்துக் கொள்கிறோம். மாதாவே வாடாத மலரல்லவா, நீ வாடாத மலரல்லவா, இறை மகனுக்கும் வீடல்லவா, வாடாத மலரல்லவா, இறை மகனுக்கும் வீடல்லவா, அந்த வீடெங்கள் நிழலல்லவா, அந்த வீடெங்கள் நிழலல்லவா, திருவே அல்லவா, ஆரோக்கிய மாதாவே அம்மா, தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே வேளை நகர் ஆரோக்கிய மாதாவே அம்மா. அலைக்கடல் ஓசை உன் பாலை, அமிழ்ந்த அன்பு மொழி பூமாலை, அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிபர் தந்தை அவர்கள் சொன்னது போன்று இது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வேண்டுதல் செலுத்தி மெழுகுதிரியை கொளுத்தி வைப்பதற்கும், பிறகு உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் காணிக்கையாக மலர்களை எடுத்துச் செல்வதற்கும், அதே போன்று நீங்கள் தவக்காலத்திலும் சரி, குறிப்பாக இந்த திருவிழா காலத்திலும் நிறைய பேர் திருப்பயணிகளாக ஜெபமாலை அணிந்து இங்கு வருகின்றீர்கள். அது எந்த இடத்தில் கழற்றி காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஆகவே கடந்த வருடத்திலிருந்து அதற்கும் ஏற்பாடு டெம்பரவரியாக ஏற்பாடு செய்திருந்தோம், தற்காலிகமாக. இப்பொழுது மூன்றும் ஒரே இடத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று முடிவெடுத்து இதை புதிதாக நிறுவி இருக்கின்றோம். ஆகவே இதற்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது நான் நன்றி கூற விழைகின்றேன். குறிப்பாக இந்த இடத்தில் இதை நிறுவ வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து முன்னாள் பரிபாலகர் அவர்களிடம் கேட்ட பொழுது மனமுவந்து இதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆக இந்த நேரத்தில் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்த இடத்தில் இதை கட்டி முடிக்க முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து அப்பொழுதெல்லாம் வந்து இதை பார்த்து எப்படி இருக்கின்றது என்று சொல்லி நம்மை ஊக்கப்படுத்திய அதிபர் தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி அவர்களை மகிழ்விப்பார்கள்.
அடுத்தபடியாக இந்த இடத்தில் எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் இந்த புதிய இந்த கொட்டகை என்று நினைத்து நிறைய பல இடங்களிலே எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் யோசித்து இதை இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும். பொதுவாக இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு கேரளா ஸ்டைலில் இந்த இடம், இந்த ஓடெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று இதற்கு அருமையாக ஒரு திட்டத்தை தீட்டியவர் பொறியாளர் நாம் அன்போடு அழைக்கக்கூடிய JKR என்பவர்கள். ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு அதிபர் தந்தை அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். டிசைன் பண்ணலாம் அவர்தான். சரி, அதை பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ கீழே எல்லாம் என்ன செய்யறது? அதற்கு நம்முடைய பொறியாளர் திருவாளர் ரஞ்சித் அவர்கள் இதை அருமையாக செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு, ரஞ்சித் அவர்களுக்கு அதிபர் தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களையும் கௌரவிப்பார்கள். அவர் கடைசியாக வர்ணம் அடிப்பது அவர் அருமையாக செய்தவர் திருச்சியை சேர்ந்த திருவாளர் ஜான் அவர்கள். ஆகவே அவர்களுக்கும் நம்முடைய பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்போம். கடைசியாக ஒவ்வொரு நாளும் இதை வந்து பார்த்து இதில் எப்படி முன்னேற்றம் இருக்கின்றது என்றெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கிய நம்முடைய பொறியாளர் திருவாளர் ரஞ்சித் அவர்கள், ஜெய் கணேஷ் அவர்கள், அவர்களுக்கு நம்முடைய நன்றியை பங்கு தந்தை அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். கடைசியாக வழக்கமாக நம்முடைய நிர்வாகத்திலே பணிபுரிகின்றவர்கள், குறிப்பாக ஸ்டோரில் இருந்து வேலை செய்த தச்சு தொழில் பார்த்தவர்கள், கார்பெண்டர்ஸ், அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதேபோன்று வெல்டிங், நேற்று இரவு முழுவதும் அவர்கள் வேலை செய்து முடித்திருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த மெழுகுதிரி கொளுத்துவதற்குரிய அந்த ஸ்டாண்டு, இதையும் அவர்கள் அருமையாக செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வெல்டிங் செக்ஷனில் இருக்கின்றவர்கள், கார்பென்ட்ரி செக்ஷனில் இருக்கின்றவர்கள் மற்றும் அருமையாக எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லோருக்குமே இன்னும் நிறைய பேர் உதவி இருக்கின்றார். நம்முடைய தன்னார்வ பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்து ஒரு சில வார்த்தைகள் அதிபர் தந்தை அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இதை மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பேசிய பொழுது செய்யலாம் என்று முடிவெடுத்து அதற்கான அனுமதியும் பெற்றிருக்கிறோம். இதை முழுமூச்சாக இருந்து பார்த்து செய்த நம்முடைய பொருளாளர் தந்தை திரு உலகநாதன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அவர்களோடு இணைந்து தோள் கொடுத்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடம் ஒரு புனிதமான இடமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதற்காக இதை செய்தோம். ஆகவே நீங்களும் இதை ஒரு புனிதமான இடமாக கருதி இதை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம். வரிசையாக அழகாக வந்து காணிக்கை செலுத்தி பூக்களை பெற்று உங்களுடைய ஜெபமாலைகளை கட்டி கொடுத்து பக்தியோடு செல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இருக்கின்ற நீங்கள் சென்று மற்றவரிடம் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிறதுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மற்றவரிடம் சொன்னால்தான் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். ஆகவே இதற்கு உழைத்த அனைவரையும், அருட்தந்தையர்கள் அனைவரையும், பொறியாளர்கள் அனைவரையும், நம்முடைய செக்ஷனில் இருக்க தந்தை அவர்கள் சொன்ன ஸ்டோர், வெல்டிங், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் நானும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அருட்தந்தை உலகநாதன் பொருளாளர் அடிகளார் அவர்கள்தான் இதை ஒரு மாதிரியை வடிவமைத்து இப்படி செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியையும் தெரிவித்து அனைவரும் இதை பயன்படுத்தி மகிழ
அருள் ஆசீர் பெற்று செல்ல அன்னை வேளாங்கண்ணி தாய் நம்ம ஒவ்வொருவரோடும் இருக்க, வெறும் கையராய் நாம் சென்று விடாதபடி அவர்கள் அருள் புரிய இந்த இடம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வாடாத மலரல்லவா, இதழல்லவா, திருவேற்றல்லவா, ஆரோக்கியமாதாவே அம்மா, தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே வேளை நகர் ஆரோக்கியமாதாவே அம்மா. அலைக்கடல் ஓசை உன் பாலை அமிழ்த இயற்கை எழு செல்லும் சோலை இயற்கை ஆரோக்கியமாதாவே அம்மா, தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே வேளை நகர் ஆரோக்கியமாதாவே அம்மா.
வழி இது கருணையின் வழி தேவனின் பேரன்பே. கல்வாரி வழி இது கருணையின் வழி